எவ்ரிஒன், தமிழச்சியுடன் ஒரு நிமிடம். இலக்கண புத்தகத்துல 4th சாப்டர் தான் பார்க்க போறோம். உங்கள் நம்பிக்கைகளை ஆய்வு செய்யுங்கள். நம்ம பத்தி என்ன நம்புறோமோ அதுதான் நமது வாழ்க்கையை உருவாக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 5 விஷயங்கள் முக்கியமா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், நம்பிக்கைகள் வாழ்க்கையை கட்டுப்படுத்துது. நான் முடியாது நீ நினைச்சனா தோல்வியை கொடுக்கும், நான் முடியும் நீ நினைச்சனா வெற்றியை கொடுக்கும். நம்பர் 2, உங்கள் மனசுல இருக்க நெகட்டிவ் பிலீஃப்ஸை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு, நான் புத்திசாலி இல்ல, நான் லக்கி இல்ல, நான் பேச முடியாது, இந்த மாதிரியான விஷயங்கள் வளர்ச்சியை தடை செய்யும்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் 3, பாசிட்டிவ் பிலீஃப்ஸை கிரியேட் பண்ணணும். டெய்லி நீங்க இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் முன்னேறுவேன், எனக்கு திறமை இருக்கு, ஐ எம் ஸ்மார்ட், ஐ எம் பிளஸ்ட், இந்த மாதிரியான விஷயங்களை அடிக்கடி சொல்லிட்டே இருக்க சொல்லியிருக்காங்க. நம்பர் 4, பாஸ்ட் ஃபெயிலியரை மறந்துருங்க. பழைய தோல்வி நிரந்தர தோல்வி இல்ல, ஒவ்வொரு தவறும் ஒரு பாடத்தை கொடுக்கும். நம்பர் 5, செல்ஃப் கான்பிடன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரே நல்ல ஸ்லிம் ஆகணுங்கிறது விருப்பம், கோல்னா பிளானோட ஆக்ஷனும் இருக்கணும். மைண்ட்ல மட்டும் வச்சிருந்தா போதாது, நோட் புக்கை எடுத்து பிரைனை சீரியஸா வச்சுட்டு எழுதணும். மனதில் நம்பிக்கை இருந்தால் முடியாதது முடியும். டாடா, பை பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.